வெல்கம் டு அபி சமையல். இன்னைக்கு வந்து சிக்கன் தந்தூரி ஸ்டைலில் செஞ்சுருக்கேங்க. கூட மைனூஸும் செய்யல பாருங்க. நாங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக வரும். வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் லெக் பீஸ் வந்து 3 வாங்கியிருக்கேங்க. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து லெமன் ஒன்று வச்சு பிழிஞ்சு ஊற்றிடலாம். அப்புறம் மஞ்சாத்தூள், ஒரே ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன், லைட்டாக உப்பு போட்டுக்கலாம், உப்பு கொஞ்சமா, வந்து மைதா மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இதை கலரிக்கலாங்க. எல்லாம் கலரி ஒரே ஒரு முட்டை எடுத்திருக்கேன். ஒரே ஒரு முட்டை வச்சு ஊற்றிக்கலாம். இந்த முட்டை போட்டு நம்ம கலரி ஒரு 1 ஹவர் கழிச்சு நம்ம இதை வந்து எண்ணெயில போட்டு எடுத்துக்கலாங்க. எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடறேங்க. ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் செய்யலாங்க இதை. இப்போ பாருங்க, நாங்கள் ஒரு 1 ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். வச்சு இப்போ தான் எடுத்துருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குது. நாங்கள் எந்த ஃபுட் கலரும் போடல. நாங்கள் சாதாரண வெறும் மிளகாத்தூள் தான் போட்டோம். நீங்களும் அதை மாதிரி போட்டு பாருங்கள். இப்போ நம்ம வந்து அது எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் லெக் பீஸ் வந்து வறுத்து எடுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணுங்க. இப்போ வந்து எண்ணெய் காஞ்ச பிறகு நான் ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கிறேங்க. எண்ணெய் கொஞ்சம் திட்டமாக ஊற்றிக்கலாம். இதுக்கு ரொம்பலாம் வேண்டாம். அப்புறம் எண்ணெய் நம்ம அடுத்து இதுக்கு யூஸ் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம ஒரு ஒரு பீஸாக போட்டுக்கலாம். நல்லா ஒன் சைடாக வெந்திருக்கு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. 3 லெக் பீஸும் நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கினேன். இப்போ வந்து நம்ம தந்தூரி ஃப்ளேவர் வர்றதுனால நம்ம வந்து தேங்காய் ஓடு எடுத்து பற்ற வச்சுக்கலாங்க. நம்ம வந்து இந்த சின்ன கிண்ணம் எடுத்துக்கணும். இதில் போட்டுக்கலாங்க. நம்ம நெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க. இதை வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே நம்ம மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. அந்த தந்தூரி ஃப்ளேவர் வந்து நல்லா வருங்க. இந்த மாதிரி மூடி வச்சு ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ இதை எடுத்துடலாங்க. இப்போ பாருங்க எப்படி இருக்கு. நல்ல ஃப்ளேவர், நல்ல வாசனை அதிகமாக இருக்கு. நல்ல வாசனை. இப்போ வந்து மைனஸ் செய்ய போறேங்க. இதை ஒரு 2 முட்டை போட்டிருக்கேன். ஒரு 3 பல்லு பூண்டு, லைட்டா உப்பு, சர்க்கரை வந்து ஒரு 1/4 ஸ்பூன், மிளகு வந்து ஒரு 1/4 ஸ்பூனுங்க. இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றலாம். இப்போ வந்து நம்ம எண்ணெய் வந்து கொஞ்சமா ஊற்றிக்கலாங்க. இப்போ வந்து ஒரு 1/2 லெமன் எடுத்துக்கிறேங்க. அதை பிழிஞ்சு ஊற்றிக்கலாம். போட்டாச்சு. இப்போ நம்ம இன்னொரு டைம் நல்லா அரைச்சிக்கலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய்.